தமிழே வணக்கம். வழக்கமாக கட்சி மேடைகளில் ஒவ்வொருவருடைய பொறுப்பையும் வகிக்கும் பதவியையும் சொல்லி அவர்களை குளிர்விப்பது ஒரு சடங்கு. நான் உயிரே உறவே தமிழே என்று சொல்வது உங்கள் அனைவரையும் தான். இந்த உறவு, இந்த உயிர் துடிப்பு உங்கள் பதவிக்கு அப்பாற்பட்டது. ஆக இதை பேச்சு சுருக்கத்திற்காக சோம்பேறித்தனம் பற்றி இப்படி சொல்லுகிறார் என்று நீங்கள் நினைத்து விடக்கூடாது. உங்கள் அனைவரையும் நான் எந்த இடத்தில் வைத்திருக்கிறேன், எந்த சிம்மாசனத்தில் அமர்த்தி வைத்திருக்கிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இறங்கி வந்து சின்ன சின்ன பதவிகளில் அமர ஆசைப்படாதீர்கள். இதுதான் எனக்கு நான் கொடுத்து கொண்ட அறிவுரை. அதை அப்படியே உங்களுக்கு வழங்குகிறேன். நான் இங்கே அமர வரவில்லை. எல்லாரும் சொல்லுவாங்க, நீங்க அந்த சீட்ல எந்த சீட்டு கொடுக்கப்பட்டாலும் அந்த சீட்ல உட்கார்ந்துட்டான்னா வேலை செய்யலன்னு அர்த்தம். நடந்துகிட்டே இருக்கணும். நான் கத்துக்கிட்ட குரு வாத்தியார், அதுவும் நான் விமர்சனம் செய்து எனக்கு கிளாஸ் எடுக்கல. அவரு என் விமர்சனத்தின் மூலம் எனக்கு பாடம் கற்பித்தவர், அவர் வாழ்க்கையின் மூலம் எனக்கு பாடம் கற்பித்தவர் திரு காந்தி அவர்கள். இத்தனை புரிதலுக்கு பிறகும் அவரை நான் மகாத்மாவாக்காமல் வைத்திருப்பதற்கான காரணமும் அதுதான். அவரை மனிதனாக்கி பார்த்து வியப்பதில் எனக்கு மிகவும் சந்தோஷம். காரணம், அது நாமும் செய்யக்கூடிய ஒரு செயலாக இருக்க வேண்டும். காந்தியை ரெக்கை வைத்த தேவதையாக நாம் மாற்றிவிட்டால், கால் பாவாத ஒரு பிசாசாக அவரை மாற்றிவிட்டார், நாளைய காந்தி உருவாக மாட்டான். இங்கே இருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன். அவர்கள் பாதசாரிகராக நம் பேச்சில் இடம்பெறாமல் இருப்பதுதான் நாம் அனுபவிக்கும் சோகம். காந்தியார் அத்தருணத்தில் அத்தனை திறத்துடன் இருக்க வேண்டிய இடத்தில் இருந்தவர். அந்த மாதிரி வாய்ப்பு இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறார்கள் இந்தியாவில். Gandhi is not inimitable. He is imitable. But do you have the guts and the valor to imitate a man of that position? உனக்கு அத்தனை காந்தி மாதிரி இருக்கிறதுக்கு இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். ஆனா அதற்கான வீரமும் நேர்மையும் உன்னிடம் இருக்கிறதா என்ற கேள்வியை நான் என்னை கேட்டுக்கொண்டவன். அந்த வீரத்தையும் நேர்மையும் அன்றாடம் வளர்த்து கொண்டிருப்பவன் தான். எனக்கு நேர்மை வந்துருச்சுன்னா அவ்வளவுதான், இனிமே நான் நேர்மையானவன் என்று அயர்ந்து படுத்து விட முடியாது. நீங்கள் அயர்ந்திருக்கும் நேரத்தில் எல்லாம் உங்கள் நேர்மைக்கு சோதனை வரும். எனக்கு வந்திருக்கிறது. அதிலிருந்து சாதுரியமாக தப்பித்துக் கொள்வதற்கு பதிலாக நேர்மையாக வலித்தாலும் பரவாயில்லை என்று நாம் நின்று போராடும் பொழுதுதான் ஒரு உண்மையான சத்தியாகிரகியை நாம் சந்திக்க முடியும். சவர கண்ணாடியில் சத்தியாகிரகியை பார்க்க வேண்டும் என்றால் நீ எப்படி வாழ வேண்டும்? நான் அதைத்தான் செய்ய முற்பட்டுக் கொண்டிருக்கிறேன். செய்து விட்டேன், சாதித்து விட்டேன் என்று சொல்லவில்லை. முடியும் என்று எனக்கு தோன்றுகிறது. என்னால் முடியும் என்றால் உண்டாலும் முடியும் தம்பி என்பதைத்தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நீங்களாம் எங்க அரசியலுக்கு வர்றீங்க? வேணாங்க, நல்லா வராதுங்க, அது சரி வராது. ஏன்? அதுக்கு ஒரு மாதிரி மூளை வேணுங்க. ஏன் நான் என்ன வேட்டைக்கா போறேன்? அதுக்கு சாதுரியம் வேணும், பதுங்கி பாயணும்லாம் சொல்றீங்களே, எதுக்கு? அது வேண்டாமே.
அரசியலுக்கு தானே வரேன், அதை விடுங்க. பிக் பாஸ்க்கு போறதுக்கே வேண்டாம்னாங்க. என்ன போனா என்ன, மக்களை பார்த்து பேசக்கூடிய எந்த ஒரு ஊடகமாக இருந்தாலும் மேடையாக இருந்தாலும் அதை பயன்படுத்திக் கொள்வதில் என்ன தவறு? தவறு அப்படியே பழகிவிட்ட பிள்ளை. இந்த மேடையும் இந்த வெளிச்சமும் இந்த மலர்ந்த முகங்களும் 4 வயசுல இருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இது அடிக்ஷன்லாம் கிடையாதுங்க. இதுதான் என் வாழ்முறை, இதுதான் வாழ்க்கை எனக்கு சொல்லும் செய்தி, இதுதான். அதனால் தான் நான் அரசியலை தேர்ந்தெடுத்தேன். ஏன்னா வெள்ளிக்கிழமை சினிமா ஓடலைன்னா வேணாங்க நீங்கம்பாங்க. ஆனா மக்கள் அப்படி இல்லை, ஞாபகம் வச்சுப்பாங்க. தோத்த அரசியல்வாதியை கூட ஞாபகம் வச்சுப்பாங்க. இன்னும் தோத்த அரசியல்வாதின்னு யாரும் சொல்றீங்க? என்னதான் சொல்றேன். அது தோத்தாங்கிறது ஒரு பர்மனன்ட் பொசிஷன் இல்லை. பிரைம் மினிஸ்டர்ங்கிறதும் பர்மனன்ட் பொசிஷன் இல்லை. அப்படி இருக்கக்கூடாது என்பதுதான் நாங்கள் விரும்பும் ஜனநாயகம். அதாவது இப்ப நான் லிஸ்ட் போட்டு பேசுறேன். என் மனசுல இருக்கிற உள்ள கிடக்கைகளை எல்லாம் உங்களிடம் பேசுகிறேன். தைரியமாக பேசலாம். என் சாயலில் பல மரங்கள் இங்கே இருக்கின்றன, அந்த தைரியத்தில் பேசுகிறேன். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்றெல்லாம் சொல்வது எவ்வளவு ஆபத்தான பேச்சு என்பதை உங்களுக்கு புரிய வைப்பதற்காக நான் சிறிய உதாரணங்களுடன் பேச வேண்டியிருக்கிறது. இல்லை என்றால் அது தவறு என்பது உலக அரசியலுக்கே தெரியும். ஏனால் அந்த தவற்றை செய்து பார்த்து விட்டது இந்த உலகம். அதை செய்து பார்த்து இது எவ்வளவு பெரிய கொடுமை என்பதை உணர்ந்து அந்த வடுக்கள் இன்னமும் உலகெங்கிலும், ஐரோப்பாவிலும் ரஷ்யாவிலும் பல இடங்களிலும் அந்த வடுக்கள் இருக்கின்றன. இந்தியாவிற்கு அது தேவையில்லை, தேவைப்படாது என்பது என் கருத்து. ஒரு உதாரணத்துக்கு சொல்வோம். ஒரு 15லயோ 14லயோ எல்லா நாடு பூரா ஒரே தேர்தல் அப்படின்னு வச்சிருந்தா இன்னைக்கு இந்தியாவின் கதி என்ன? ஒரே ஸ்வீப்பா குடுமையை கொட்டு கட்ட கீரை கட்டா எடுத்திருக்க மாட்டாங்க கையில. அதுக்கப்புறம் ஒரு பெயரை சொல்லி ஒரு திருநாமம் தானே உரைக்கப்படும் இங்கே. அப்படிப்பட்ட ஒரு டிக்டேட்டர்ஷிப்பில் வாழ்ந்து கொண்டிருப்போம். இந்த மைக்கில் நான் பேச முடியாது. அதிலிருந்து தப்பித்தோம் என்பது உங்களுக்கு புரிய வேணும். கோவிடை விட கொடுமையான ஒரு நோயிலிருந்து தப்பித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால என்னங்க, ஒரு சீரா எல்லாம் நடக்கட்டும்ங்கிறதுக்காகத்தானே சொல்றாங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும்னு. அதை செஞ்சு பாருங்களேன் எக்ஸ்பெரிமெண்டா. எல்லா டிராபிக் லைட்டும் ஒரே நேரத்தில் பச்சை ஏறிட்டுமே. ஏன் மாத்தி மாத்தி ஒரு இடத்தை நிறுத்தி பிடிச்சிக்கிட்டு இன்னொரு இடத்துக்கு வழி விட்டு அதுக்கப்புறம் இந்த டிராபிக்கை போன்னு சொல்லி அதுக்கு பின்னாடி இருக்கிறத நிறுத்தி வைக்கிறதுக்கு காரணம் யோசிக்க டைம் வேணும். எல்லாரும் அவசரத்தில் இருப்பாங்க. அந்த யோசிக்கும் நேரத்தை வாக்காளனுக்கு கொடுக்க வேண்டும். ஏன் ஆட்சி பீடத்தில் அமர்பவனுக்கு கூட யோசிக்கும் நேரம் கொடுக்க வேண்டும். அடுத்த 5 வருஷத்துக்கு இதை செஞ்சாதான் அங்க வழி விடுவாங்கிற பயம் வேண்டும் அவர்களுக்கு. எந்த ஆட்சியாளர் சொல்றீங்க? எந்த ஆட்சியாளரையும் சொல்லுகிறேன், இப்பொழுது இருப்பவர்களையும் சொல்லுகிறேன், அப்போது இருந்தவர்களையும் சொல்லுகிறேன், இனி வரப்போபவர்களையும் சொல்லுகிறேன். இது யாருக்கும் விடும் சவால் அல்ல. அரசியல் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்னும் ஆசை. இது சவால் அல்ல.